श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த சில தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 5ஆம் பதிகம் 3ஆம் பாசுரம். எண்ணுள் கலந்தவன் செங்கனிவாய்ச் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கைகமலம் மண்ணும் உழ்வேழு உலகும் வயிற்றினுல தன்னுள் களவாத எப்பொருளும் தான் இல்லையே. எண்ணுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர் மலைக்கு கண் பாதம் கை கமலம் மண்ணும் முழு ஏழு உலகும் வயிற்றினுள் உள தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இலையே. என்னுள்ளே கலந்தவனாய் அதன் காரணமாக விளங்கும் ஒளிபொருந்திய மலை போன்றைய சர்வேஸ்வரனுடைய சிவந்து கனிந்துள்ள திருவாயானது எப்படி உள்ளதாம்? செந்தாமரை போன்றுள்ளது என்கின்றார். திருக்கண்கள் திருவடிகள் மற்றும் திருக்கரங்கள் ஆகியவையும் செந்தாமரை மலர்களே ஆகும் என்கின்றார். நிலையான அனைத்து உலகங்களும் அவனுடைய திருவயிற்றிலே அடங்கியுள்ளன. அவனுக்குள் சேராத பொருள் என்று ஏதும் இல்லை என்று தன்னுள் கலவாதது எப்பொருளும் தானிலையே என்று ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். தன்னை தவிர்த்து உள்ள அனைத்து பொருள்களும் தன்னை பற்றியபடி இருந்தால் மட்டுமே உள்ளன என்ற நிலையை அவை அடையும்படியாக இருக்கின்ற சர்வேஸ்வரன் தான் உள்ளான் என்ற நிலையை அடைவதற்காக என்னை பற்றியபடி நின்று என்னுள் கலந்தான் என்கின்றார். சர்வேஸ்வரனான இவன் ஆழ்வாருக்குள் உள்ளான் என்று கூறினால் மட்டுமே அறியும்படியாக உள்ளான். நாராயணன் வாசுதேவன் போன்ற திருநாமங்கள் உள்ளது போன்று என்னுள் கலந்தவன் என்பதும் அவன் திருநாமம் போன்றுள்ளது. சிவந்து கனிந்துள்ள அவன் திருவாயானது செந்தாமரை போன்றுள்ளது. வாட்டமிழ்வுகள் வாமனனை என்பதற்கு ஏற்ப இவருள் கலந்து நின்ற பின்னர் அவன் வளர்ந்தான், மிகுந்த புகழை அடைந்தான் என்கின்றார் ஆழ்வார். அவன் இந்த பூமியிலே தனது திருவடிகளை பதித்தபடியும் உறுதியாக நின்றபடியும் கண்டு மலை என்கின்றார். கண் பாதம் கைக்கமலம் என்கின்றார். முத்துக்களை சரியான விதத்திலே சேர்த்தால் அதிக விலை போகும் என்பது போன்று அவனுடைய அவயங்களை சரியான விதத்திலே ஆழ்வார் இப்பாசுரத்திலே வரிசைப்படுத்துகிறார். மண்ணு முழுவேழுலகும் வயிற்றினுள
நதிகளில் உள்ள நீர் கடலில் தொடர்ந்து சென்று கேண்டு கலந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த நதிகளிலே புதிய நீர் வந்தபடி உள்ளதால் அந்த நதிகளில் உள்ள நீர் எப்பொழுதும் உள்ளது போன்று தோன்றுகிறது. இதேபோன்று உலகில் உள்ள ஜீவன்கள் இறந்தபடி இருந்தாலும் புதிய உயிர்கள் பிறந்தபடி உள்ளதாலே இந்த உலகம் நித்தியமாக உள்ளது போன்று காணப்படுகிறது. இப்படியாக உள்ள அனைத்து உலகங்களும் இவனுடைய சங்கல்பத்தை பற்றியே நிற்கின்றன. அவனுடைய திருவுள்ளத்தை பற்றாமல் இருக்கிறது என்று ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருள் என்பது இல்லை என்ற சொல்லின் அர்த்தமாகவே இருக்கும். அதாவது பிரம்மத்தின் உள்ளே இல்லாமல் எந்த பொருளும் இல்லை என்பதே நிறைவான கருத்தாகும். அந்த பொருள்கள் இவனை பற்றி நிற்காத போது தங்களுடைய இருப்பு என்பதை அவை அடையாததன் காரணம் அவற்றின் சொரூபத்தால் ஆகும். அதுபோன்று இவனும் இவரை பற்றவில்லை என்றால் தனது இருப்பை அடையாமல் உள்ளதன் காரணம் இவர் மீது கொண்டுள்ள காதல் என்பதால் ஆகும். தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இல்லையே என்று ஆழ்வார் இப்பாசுரத்திலே அருளி செய்துள்ளார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.